நான் 4 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் வான்னு கூப்பிட்டாக்கா இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வந்து உட்காந்தாலே ஏதோ சாப்பாடு போட போகிறோன்ற மைண்ட் செட்டோட வாயை திறப்பாரு. செஞ்சு கொடுங்கன்னாப்ல. சரி அது அப்படியே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஹோம் டூர் கேட்டே இருக்கீங்க நிறைய. ஆமாம் அம்மா ஹோம் டூர் கேட்டே இருக்காங்க. அதுக்கு வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சூப்பரான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்தியான சில ஃபுட்டெல்லாம் செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ வந்து நம்ம தேன் நெல்லிக்காய் வந்து பண்ண போகிறோம். தேன் நெல்லிக்காய் வந்து அவ்வளோ ஒரு சத்தான ஒரு பொருள். வந்து குழந்தைங்க, மாசமாக இருக்கிறவங்க, நார்மலாக இருக்கிறவங்க, வயசானவங்க, இந்த மாதிரி எல்லாருமே நம்ம சாப்பிடலாம். வாங்க ஃபஸ்ட்டு தேன் நெல்லிக்காய். தேன் நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம டிஷனோட தேன் தான் பண்ண போகிறோம். இது வந்து நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நல்லா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை வச்சு தான் நம்ம தேன் நெல்லிக்காய் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டோரா ஹேக்கி நான் பண்ண போறேன். யாக்கி டோரா ஹேக்கி பண்ண போறேன். பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. டோரா ஹேக்கி பண்ண போறேன். அது வந்து பாத்தீங்கன்னா டிஷோனாவோட சாக்லேட் இதுல தான் பண்ண போறேன் நான். இதை வச்சு பண்ணும்போது அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் திராட்சை, பாதாம், பிஸ்தா இது எல்லாமே போட்டு பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது ஆல்ரெடி நான் வந்து பிஸ்கெட்டில் பண்ணியிருக்கேன். அது தனி வீடியோவாக பண்ணியிருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பாருங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் இது. வாங்க சமைக்க போயிடலாம். நெல்லிக்காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து முன்னாடியே வாங்கி வச்சுட்டேன். கொஞ்சம் டல்லாக இருக்குது. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கூட உடனே வாங்கி கூட பண்ணலாம். இதில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். கொஞ்சம் கழுவுனீங்கன்னா சரியாயிடுங்க. எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. கழுவி தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் தான் அடுப்புக்குள்ளவே ஏற்றணும். நான் 4 நாளைக்கு முன்னாடி ஷூட்டிங் வான்னு கூப்பிட்டாக்கா நீ 10 நாளைக்கு அப்புறம் ஷூட்டிங் வந்தால் அந்த காயெல்லாம் அப்படி தான் ஆகும். முடிச்சுட்டு நம்ம அந்த ஆக்சுவலி நாங்கள் கார்டன் போகிறோம் இன்னைக்கு. இந்த கார்டன் எப்போ பார்த்தாலும் நம்ம கார்டன் போகிற வேலை தான். மாடி தோட்டத்துக்காக சில அதுக்கப்புறம் யாரோ சொல்லியிருந்தாங்க ஃபோன் பண்ணி, என்னதுப்பா பீட்ரூட் கொய்யா சப்ஸ்கிரைபர் வந்து பீட்ரூட் கொய்யா அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் கிடைக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து கால் பண்ணி அதையும் வாங்க போகிறோம். ஈஸியாக போட்டு சில இதெல்லாம் வாங்கலான்ட்டு இருக்கோம் இன்னைக்கு. இப்போ நம்ம நெல்லிக்காய் வந்து ஒரு வேக்காடு போட்டுப்போம். அதாவது ஃபுல் வேக்காடு கிடையாது. ஆவி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம கோஸு பட்டாணி வச்சுருக்க சூப்பு வைக்க போகிறேன் நான். இந்த கொரோனா ஸ்டேஜில் நம்ம வந்து சூப்பெல்லாம் வச்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரே ஒரு கேரட்டு, கொஞ்சோண்டு கோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன். இது வந்து உள்ள தண்ணி மஞ்சளாக இருக்கு இல்லைங்களா, அது கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி. அது போர் தண்ணின்னு நினச்சேன். நம்ம வீட்டு போர் தண்ணி. இதுக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூர் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் போடலான்னு இருக்கோம். ஹோம் டூர் கேட்டே இருக்கீங்க நிறைய. ஆமாம்மா ஹோம் டூர் கேட்டே இருக்காங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, ஏன் போடாமல் இருக்கிறேன் அப்படின்னாக்கா நம்ம ஒரேடியாக புது வீடு டூர் போடலாம் அப்படின்ற ஐடியாவில் நான் இல்லை, இந்த வீட்டுடைய ஒரு கேட்டே இருக்காங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். அதே மாதிரி 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நம்ம குக்கர் மூடிடுவோம். சும்மா ஒரு விசில் வந்தால் கூட போதும் நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நான் சுண்டல் வந்து வேக வச்சுருக்கேன். இதை வந்து தாளிச்சிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சுண்டல் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, அதுக்கப்புறம் உளுந்து, அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய், பெருங்காயம், அடுத்து கருவேப்பிலை. இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த சுண்டலை வந்து இதில் போட்டுருவோம். நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பாருங்கள், இந்த மாதிரி இப்படி குத்துனா லைட்டாக உள்ளே இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து இதை நம்ம ஒரு 1 ஹவர் வெயிலில் வச்சுக்கலாம். ஏன் இதை வெயிலில் வைக்கிறோன்னா இது மேலே உள்ள அந்த தண்ணி ஃபுல்லாக இழுத்துரும். அதுக்காக தான் வெயிலில் வைக்கிறோம். வாங்க, நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா வாசல்லையே நம்ம சானிடைசர் எல்லாம் வச்சுருவோம். யாருக்கு கொரோனா இருக்குது, கொரோனா இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியல. நாங்களே யார் வந்தாலுமே யூஸ் பண்ணுறதா. ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி வைங்க. வெளியில் போயிட்டு வந்தால் நான் கை காலெலாம் கழுவிட்டு மூஞ்செல்லாம் கழுவிட்டு இதை யூஸ் பண்ணிட்டு தான் உள்ளவே போகிறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், இது வந்து புதுசாக வாங்கினேன். இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1150. கொஞ்சம் வெயிட்டாக நல்லாயிருக்கும்.
இந்த மாதிரி வாசலில் பூ போட்டு வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினேன். 11 மணிக்கு சுண்டல் சாப்பிடு, அப்போ தான் ஹெல்த்தியாக இருப்பேன். நீங்களும் 11 மணிக்கு சுண்டல் செஞ்சு சாப்பிடுங்க எல்லாரும். ஆமாம், ஹெல்த்தியாக இருப்பீங்க. ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்தியாக அம்மாவை கலாய்க்கலாம் எல்லாரும். ஒரு 1/2 ஸ்பூன் சூப்பு பொடி போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து வீட்டிலையே ரெடி பண்ணது. நம்மக்கிட்ட கிடைக்குதா இது? நம்மக்கிட்ட கிடைக்கல, வந்து நான் வீட்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வேணும்னா சொல்லட்டும், நம்ம கொடுக்கலாம். வேணும்னா நீங்கள் சூப்பு பொடி வேணும்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பு பொடி அம்மா சமையல் பிராண்டில் கிடைக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்சுருக்கோம், அதை ஊற்றிடலாம். கொஞ்சம் திக்காக நமக்கு கிடைக்கும் சூப்பு. 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சூப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 50 கிராம் சர்க்கரை வந்து நல்லா பொடியாக்கிக்கிறேன் நான். இன்னும் நாங்கள் டோரா யாக்கி பண்ண போகிறோம். டோரேமானுக்கு ரொம்ப பிடிக்குமா அது? யார் யாரும் டோரேமான் பார்ப்பீங்க கமெண்ட் பண்ணுங்கள். 2 முட்டை. உங்களுக்கு எப்படி தெரியும் அது டோரேமானுக்கு பிடிக்குங்க? உங்களுக்கு எப்படி தெரியும் அது டோரேமானுக்கு பிடிக்குங்க? பசங்க தான் சொல்லிச்சு. சர்க்கரை வந்து ஒரு 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 150 கிராம் நம்ம வந்து மைதா மாவு சேர்த்துக்கலாம். அப்படியே இதில் வந்து பேக்கிங் பவுட்ரு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன். ஒரு 1/4 டம்ளரை விட கம்மியான தண்ணி. ஒரு 4-5 ஸ்பூன் நம்ம வந்து பால் கலந்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா தட்டிட்டு நல்லா இந்த மாதிரி வழிச்சிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். அதுமாதிரி நெல்லிக்காய் வந்து நல்லா வந்து தண்ணி இல்லாமல் தவிருங்க. இப்படி அமுக்குனாலும் நம்ம தண்ணி கையில் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு காஞ்சிடணும். இந்த பாட்டிலுக்குள்ளே இது எல்லாமே போட்டுடலாம். இப்போ நம்ம டிஷானோட தேன் வந்து இதில் ஊற்றிக்கலாம். நிறைய பேர் சக்கரைப்பாகு இல்லைனாக்கா வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றுவாங்க தேன் நெல்லி அப்படின்னா. நம்ம ஒரிஜினலாக தேன் ஊற்றணும் அப்படின்னா இதில் இது ஊற ஊற நம்ம எடுத்து சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இதில் டெய்லி ஒரு முறை நீங்கள் எடுத்து குலுக்கி வைங்க. நம்ம இப்போ டிஷானாலேருந்து முந்திரி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் சிக்கனுக்கும் சேர்த்து எடுத்துக்கிறேன். பாதாம், இந்த கொரோனா டைமில் முந்திரி, பாதாம், பிஸ்தா, அதுக்கப்புறம் திராட்சை, இது எல்லாமே நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிகமாக இருக்கும். எந்த நோயும் நம்ம உடம்புல அண்டாமல் பார்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டெய்லி வந்து ஒரு தடவையாவது எடுத்து இந்த மாதிரி குலுக்கி வைக்கணும். இதை அப்படியே நம்ம மூடி வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். பாருங்க, மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டோரா ஆக்கி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்க, டோரா ஆக்கி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். கம்மியான தீயிலேயே வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஹையில் வைக்காதீங்க. திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் இதை எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். முதல்ல இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த சாக்கோட் ப்ரெட் வச்சு நம்ம வந்து நல்லா உள்ளே வச்சு அழகாக பன் மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிக்கலாம். விஷயம் ஆலிவ் ஆயில் தான் ஊற்றுறேன். ஒரு 5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு வந்து ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 வெங்காயமும் ஒரு 10 பல்லு பூண்டும் நான் அரைச்சி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இதுலேயே தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். நிறைய பேர் நீங்கள் வந்து நிறைய சமைக்கிறீங்க அப்படின்றாங்க. இல்லை, நீங்கள் நிறைய ஐட்டம் சமைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. நீங்கள் நிறைய ஐட்டம்னா எப்படி எனக்கு புரியல. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, ஒரு 5-6 டிஷ்ஷு பண்ணுறீங்க. ஏன் அப்படி பண்ணுறீங்க? சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்க பண்ணுறேன். சில வீட்டில் சாப்பிடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் செலவாகாது அப்படின்னா பரவாயில்ல. நம்ம வீட்டில் சாப்பிட்ருவாங்க எல்லாமே. ஏன்னா தம்பி பசங்க, ரமேஷ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கிற தொட்டு சாப்பிட்ருவாங்க.
அப்புறம் வந்து குபேரை ரொம்ப நாளாக உங்களுக்கு காமிக்கல. எப்படி இருக்காரு குபேர் இப்போலாம்? வாங்க, நல்லா வளர்ந்துட்டார். இங்கே வந்து உட்காந்தாலே ஏதோ சாப்பாடு போட போகிறோன்ற மைண்ட் செட்டோட வாயை திறப்பார். குபே சாப்பாட்டு குபே குபேர். பழைய வீடியோலேருந்து பார்த்துருந்தீங்க தெரியும். குபேருடைய இத்தினூண்டு தான் இருந்தார். ரொம்ப மெயின்டைன் பண்ண கஷ்டம். ஆமாம். ஆனால் இப்போ கொஞ்சம் நல்ல க்ரோத்து சூப்பராகிட்டார். ஜாலியாக இருக்கார். இப்போ நேற்று நைட்டு தான் 10 மீன் போட்டேன். இங்கே வந்து உட்காந்தா இந்த ஓரமையோ தான் விளாட்டுவார். ஆனால் இன்னும் பயம் போகவே இல்லை. எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்கு. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 இனுக்கு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் உப்பு வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே கையில் தான் உப்பு வந்து போடுவேன். அப்படி உப்பு போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம கையில் உப்பு போடும்போது சமைக்கிற சமையலும் வந்து ரொம்ப சுவை ஏறும் அப்படிம்பாங்க. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு ஸ்பூனில் போட்டால் தான் அளவு தெரியுது. அதனால தான் நான் ஸ்பூனே பழக ஆரம்பித்தேன். என் கையில் போடும்போது கரெக்டாக வரும். கையில் போட்டோம் அப்படின்னா உப்பு தான் இருக்கும் சாம்பார். கரெக்டாக கையில் அள்ளி போடணும். கரெக்டாக கையில் அள்ளி போடணும். நான் ஒரு கை போடுறேன். இப்போ வந்து 4 தக்காளி அரைச்சி எடுத்தாச்சு. இதையும் இதில் போட்டுருவோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். அதுங்காட்டி நம்ம டோரா யாக்கி ரெடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுவோம். நம்ம ஹேசல்நட் ஸ்ப்ரெட்டை வந்து அதில் தடவிக்க போகிறாங்க. யோசிக்கலாம், என்ன தோசை மாதிரி இருக்குன்னு பார்க்க. இதில் செஞ்சப்போ நாங்கள் எதில் செஞ்சோம்? பிஸ்கெட்டில் செஞ்சோம். பிஸ்கெட்டில் பண்ணப்போ சூப்பராக இருந்தது. எல்லாம் இதுவுமே நல்லா தான் இருக்கும். அது செம்ம சாஃப்ட்டு. அந்த வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். அது பார்த்து வீட்டில் செஞ்சு பாருங்கள். இல்லை என்னென்ன வைக்கிறீங்கம்மா அதெல்லாம் சொல்லுங்கள். முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் திராட்சை வைக்கிறேன். நீங்கள் வேறு எது வேணுமோ வச்சுக்கலாம். இதுவுமே நல்லாயிருக்கும். பேன் கேக் மாதிரியே இருக்குது. இது செஞ்சு அப்படியே டோரமேன் பார்த்துக்கிட்டே சாப்பிட்லாம். ஏன் சும்மா சாப்பிட்டா? சீரியல் பார்த்துட்டு கூட சாப்பிட்லாம். நல்லா வந்து இந்த ஓரத்தை கொஞ்சம் அமுக்கிக்கோங்க. அப்படி அமுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா வந்து இதுவாகிடும். ரொம்ப கொஞ்சம் இதை வேக விட்டுட்டிங்க அப்படின்னா கூட நமக்கு வந்து இதை அமுக்கும் போது சரியாக அமுங்காது. அப்படி 2ஆக கட் பண்ணிவிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து முந்திரி, பாதாம், அதுக்கப்புறம் திராட்சைலாம் வச்சுருக்கேன். நீங்கள் அது வைக்கலனாலும் பரவாயில்ல. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரமேஷ், நீ சாப்பிட்டு காட்டு. என்ன தடுமாறுறேன் வாங்கும்போதே. பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். நான் வந்து ஒரு 75 கிராம் புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மீன் குழம்பு நிறைய நம்ம வீடியோவில் நிறைய டைம் வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து சீலா மீன் தான், சின்ன சின்ன மீன் வாங்கியிருக்கேன். அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மாங்காவும் இதோட போடுவோம். மீன் குழம்பு. கரெக்டு. நான் தான் தடுமாறிட்டேன். நான் எப்படி சொல்லலாம்னு நினச்சேன்னா மாங்காய் மீன் குழம்புன்னு சொல்லலாம்னு நினச்சேன். நீ சீலா மீன் குழம்புன்னு சொல்லியிருக்கிறேன். ஓகே, கொஞ்சம் நல்லா தண்ணியாக வைப்போம். அது திக்காக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம மீனும் மாங்காவும் போட போகிறோம். மாங்காய் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் போடுவோம். மீன் குழம்பு மூடி வச்சிடலாம். நான் வந்து இன்றைக்கி இந்தியன் ஸ்டைலில் தந்தூரி சிக்கன் தான் பண்ண போகிறேன். இந்தியன் ஸ்டைல் தந்தூரி சிக்கன், லெக் பீஸ். இந்தியன் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் என்னோட ஸ்டைலில் பண்ண போகிறேன். நீங்கள் இந்தியன், அதனால இந்தியன் ஸ்டைல். ஆமாம். அப்புறம் இங்கே வந்து இட்டாலியன் ஸ்டைலில் பண்ணியிருப்பீங்களா? சரி, மாறி இங்கே பிறந்துட்டீங்க. ஆமாம். செஃப் அளந்துருச்சு. பாதாம் வந்து ஒரு 12 பீஸு, முந்திரி வந்து 12 பீஸு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இங்கே வந்து திராட்சை வச்சுருக்கேன், கொஞ்சம் லைட்டாக இனிப்பு இருக்கும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம்.
அதுக்கப்புறம் இதில் ஒரு 10 காஞ்ச மிளகாவும் 10 காஷ்மீர் மிளகாவும் ஊற வச்சுருக்கேன். இதை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு 20 பல், அதாவது 50 கிராம் பூண்டு. இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். லெமன் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதில் உருக்கின பட்டர் ஒரு 2 ஸ்பூன், அதுக்கப்புறம் தண்ணி, உப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு. இந்த சிக்கன் வந்து நல்லா கீறிக்கலாம். இந்தியன் ஸ்டைல் தந்தூரி சிக்கன். தந்தூரி சிக்கன் எங்கேயுமே சாப்பிட்டுக்க முடியாது. எக்ஸ்ட்ராவாக எதாவது கலப்பீங்களே புதுசாக? என்ன கலந்துருக்கீங்க இதில்? பெருசாக ஒன்றும் கலக்கல. பெருசாக எதுவும் கலக்க முடியாது. லெக் பீஸ் சின்னதில் என்ன கலந்துருக்கீங்க? ஒன்றுமே இல்லை, வெறும் பூண்டு, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் முந்திரி, பாதாம், திராட்சை. சூப்பர். திராட்சை புதுசாக கலந்துருக்கீங்க. மஞ்சத்தூள், சிக்கன், அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டர். இது வந்து பெட்டராக வரும், அதனால பட்டர் கலந்ததுனால. நல்லா வந்து கழுவி எடுத்துட்டேன். நல்லா மசாலா சேரணும், அதனால் நம்ம வந்து நல்லா கோடு வந்து கொஞ்சம் நல்லாவே கிட்ட போட்டுக்கலாம். இதெல்லாம் இங்கே வச்சுருவோம். இது வீட்டில் போடுற தயிர் பாருங்கள், ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே அழகாக வருது பாருங்கள். இதில் கொஞ்சோண்டு சர்க்கரை போட்டு நல்லா திக்காக கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏன்னா பீஸ் வந்து 8 பீஸ் இருக்குது. நல்ல ஒரு 3 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் உருக்கி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம கலர் கொஞ்சம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்க வேணான்னு யோசிக்கிறேன். சேர்க்க வேணாமல் சேர்க்கட்டுமா? கலர்ஃபுல்லாக வேணுமா? கலர்ஃபுல்லாலாம் வேணும், ஹெல்த்தியாக சாப்பிட்டாலே போதும். கடையில் வந்து கலர் சேர்ப்பாங்க, ஸோ வந்து நான் கலர் சேர்க்கல. நமக்கு உண்மை உழைப்பு உயர்வு, அந்த மாதிரி ஹெல்த்தி. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துப்போம். நான் வந்து சேர்க்கலை. எப்பவுமே நான்வெஜ்னா நமக்கு வந்து அந்த மஞ்சத்தூள் சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வந்து ஊறட்டும். மீதி இருக்கிற மசாலாவை அப்படியே இது மேலே ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது இது வந்து ஊறட்டும். அப்போ தான் வந்து நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புல வந்து நம்ம ஃபஸ்ட்டு மாங்காய் போட்டுக்கலாம், அதுக்கப்புறமா மீன் போடலாம். அப்படியே மூடி வச்சிடுவோம். இப்போ மீன் போட்டுக்கலாம். சீலா மீன் ரொம்ப சின்ன மீன் தான் வாங்கியிருக்கேன். சும்மா அப்படி ஒரு கிண்டு, ரொம்ப கிண்ட வேணாம். அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இதில் லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்க, இதுக்குள்ளே வச்சுருவோம். நான் வந்து பார்த்திங்கன்னா 180 டிகிரி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து நான் ஒரு 15 நிமிஷம் வச்சுக்கிறேன். பாருங்கள், நான் வந்து இது உள்ளவும் வச்சுருக்கேன், அதுவும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது வந்து நமக்கு சுட்டு எடுத்துக்கலாம் தந்தூரி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னாப்புல. சரி, அதை அப்படியே நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கேன்.